மதுரையில் உள்ள ஒன்றிய அரசின் ஆதார் நேரடி மையத்தில் திருத்தம் மேற்கொள்ள ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் குவியும் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆதார் ஆணையமே நேரடியாக செயல்படுத்தும் மையங்கள் தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை என 2 இடங்களில் மட்டுமே இயங்கி வருகின்றன. மதுரை மாவட்ட நீதிமன்றம் எதிரே உள்ள ஒன்றிய அரசின் நேரடி ஆதார் சேவை மையத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆதார் அட்டையில் பெயர் திருத்தம், பிறந்த தேதி திருத்தம் உள்ளிட்ட முக்கிய பணிகளை மேற்கொள்ள அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை தொடர்கிறது. குழந்தைகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஆதாரில் திருத்தம் மேற்கொள்ள வரும் ஏராளமான பெற்றோர்கள் மணிக்கணக்கில் காத்திருக்கும் நிலையில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. 5:30 நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். பாத்ரூம் வசதி கிடையாது. இப்போ வரிசையாக நின்றுருந்தா ஒரு இதுக்கு 2 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 4 பிள்ளைங்க வச்சுருக்கோம். 4 பிள்ளைங்க என்ன செய்கிறது? திருப்பி லைனில் நின்று வா அப்படின்றாங்க. திருப்பி நாங்கள் வந்து வரணும் லைனில். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலில் இருந்து ஆதார் கார்டு மாற்ற சொல்லியிருக்காங்க. எல்லா ஐசிஎம்க்கு போனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே தான் வர சொல்கிறாங்க சார். வேலை வெட்டியெல்லாம் எடுத்து தாங்க சார் வந்து உட்காந்துருக்கேன். 2 நாள் அலைஞ்ச அன்னைக்கு தான் டோக்கனே கிடச்சிருக்குங்க சார். மதுரையில் உள்ள மையத்திற்கு திருச்சி முதல் கன்னியாகுமரி வரையான 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வரவேண்டி உள்ளதால் அனைத்து மாவட்டங்களிலும் ஆதார் நேரடி மையங்களை திறக்க ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருந்தும் அது செயல்படுத்தப்படவில்லை. இதுக்கு முன்னாடி வந்து 2 நாள் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். டோக்கன் கிடைக்கல, வந்துட்டு போயிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு வந்தோம்னே. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி வந்தவங்கன்னா ஒரு 3 மணிக்கு வந்து காத்துட்டு இருக்காங்கண்ணே. தற்போது எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆதார் நகலையும் இணைக்க வலியுறுத்தப்படுவதால் வயதானவர்களும் ஆதார் பெற காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கேட்குறோம் இல்லை, அப்புறம் அங்கே ஆதார் அட்டை ரேஷன் கார்டில் விழுவ மாட்டேங்குதுல்ல, அதுக்கு போய் ஆதார் அட்டை எடுத்துட்டு வாங்கன்றாங்க. உங்கள் ஊரில் வர வேண்டிய பார்க்க வேண்டியதில்லை, இங்கே வந்தீங்க? அங்கே இல்லையே, இங்கே போக சொல்லிட்டாங்க. மதுரை நேரடி ஆதார் மையத்தில் 10 ஊழியர்கள் மட்டுமே பணியாற்றுவதால் ஆதார் திருத்தப் பணிகள் விரைவாக மேற்கொள்வதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. சன் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.